நான் நேற்று வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவில் முதலமைச்சர் விஜயை பற்றி கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். அதாவது வேறொரு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் எழுதியிருந்த ஒரு கிறிஸ்தவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஒரு கிறிஸ்தவர் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆனதை என்னால் ஜீரணிச்சிக்க முடியலன்னு சொன்னார். அதாவது எனக்கு அதை ஏற்றுக்க முடியலையா. ஏன்னா நான் இப்போ கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன்ல, வெளியில் வந்துட்டதுனால ஒரு கிறிஸ்தவர் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆனதை உங்களால் ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியலன்னு கமெண்ட் எழுதியிருந்தார். அதுக்கு பதில் கொடுத்து தான் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அப்போ விஜயை நீங்கள் கிறிஸ்தவர்னு ஏற்றுக்கிறீங்க, ஒரு கிறிஸ்தவர் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆனது உங்களுக்கு பெருமையாக இருக்குது. சரி, இப்போது அவர் கிறிஸ்தவர்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா அவர் என்ன செய்கிறாரோ அதை நீங்கள் செய்வீங்களா? அவர் நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறாரு, இந்து கோயிலுக்கு போகிறார், இந்து கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறார், அர்ச்சனை பண்ணுறார். திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு, அதாவது தேர்தலுக்கு முன்னால் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் முருகனுடைய அடையாளமாகிய வெற்றி வேலை இவருக்கு பரிசாக கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு வரார் சந்தோஷமாக. இப்போ தேர்தலில் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் கர்நாடகாவில் இருக்கிற மூகாம்பிகை கோயிலுக்கு போய் அங்கேயும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கார். இவரை நீங்கள் கிறிஸ்தவர்ன்றீங்க. அப்போ இவர் செய்கிறதெல்லாம் நீங்களும் செய்வீங்களா? இவரை போல் பெருந்தன்மையாக எல்லா மதங்களையும் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவரை கிறிஸ்தவர்னு சொல்லி பெருமைப்படலாம். அதனால் இனிமேல் பிற மதங்களை நீங்கள் ஏற்றுக்குங்க, பிற மத கோயிலுக்கு போங்க, பிற மத தெய்வங்களை நீங்கள் வழிபடுங்க. அதுக்கப்புறம் விஜயை கிறிஸ்தவர்னு சொல்லி நீங்கள் பெருமைப்படலான்னு சொல்லியிருந்தேன். இதை ஒரு சவாலாக கிறிஸ்தவங்களுக்கு வச்சுருந்தேன். விஜயை போல் நீங்களும் நல்லவராக வாழ்ந்து காமிங்க, பெருந்தன்மை உள்ளவர்களாக. குறுகிய மனப்பான்மையை விட்டுட்டு அவரை மாதிரி எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சவால் வச்சுருந்தேன் அந்த வீடியோவில். இப்படி சவால் வச்ச உடனே கிறிஸ்தவங்களால் சும்மா இருக்க முடியுமா? உடனே சூடான பதில் கொடுத்துருக்காங்க எனக்கு. அந்த பதில்கள் எல்லாம் கிறிஸ்தவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு மாயத்தனமான மதம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காட்டப்போகுது. ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த கமெண்ட்டை பாருங்கள். இந்த கிறிஸ்தவர் விஜய் பற்றி என்ன சொல்கிறார். இவர் சொல்கிறார், விஜய் கிறிஸ்தவன் என்றால் சிலையை வணங்க மாட்டான், அவன் சிலையை வணங்குவதால் கிறிஸ்தவன் அல்ல. இவர் என்ன சொல்கிறார், ஒரு உண்மையான கிறிஸ்தவர் எப்படி இருப்பார்னு நமக்கு இவர் கற்றுக் கொடுக்குறார். அப்போது இவர் ஒரு மாதிரி கிறிஸ்தவர், ஒரு உண்மையான கிறிஸ்தவராக இவர் இருக்கார். அதன் அடிப்படையில் ஒரு உண்மையான கிறிஸ்தவர் எப்படி இருக்கணும்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது விஜய் அவர்களை இவர் அவன்னு சொல்கிறார். அவன் எந்த மரியாதையும் கிடையாது. விஜய் கிறிஸ்தவன் என்றால் சிலையை வணங்க மாட்டான், அவன் சிலையை வணங்குவதால் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு விஜயை பற்றி சொல்கிறார். இப்போ இந்த விஜய் யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசாணை சட்டப்படி தமிழ்நாட்டு மக்களின் தலைவராக அமர்த்தப்பட்ட ஒருத்தர் அவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இவர் எந்த மரியாதையும் இல்லாமல் அவன் அப்படிங்கிறார். அப்போது ஒரு கிறிஸ்தவர் இப்படி மரியாதை கட்டத்தனமாக பேசணும், அப்போ தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவர். இவர் அதைத்தானே நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கார். ஒரு உண்மையான கிறிஸ்தவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த கமெண்ட்டில் எழுதுகிறார். இவர் ஒரு மாதிரி கிறிஸ்தவர். அப்போ இவரை போல நாட்டின் தலைவர்களை அவன் இவன் அப்படின்னு பேசுகிறவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அப்படின்னா இவர் இந்த கமெண்ட்டில் என்ன எழுதியிருக்கலாம், விஜய் கிறிஸ்தவன் என்றால் சிலையை வணங்க மாட்டான், அவன் சிலையை வணங்குவதால் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக விஜய் கிறிஸ்தவன் என்றால் மரியாதை கெட்டத்தனமாக நடந்து கொள்வான், அவன் மரியாதையாக நடந்து கொள்வதால் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு எழுதியிருக்கலாம். சரி, இப்போ அதை விட பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? இவர் எழுதின இந்த கமெண்ட்டுக்கு கீழே வேற ஒருத்தர் ஒரு அருமையான பதில் எழுதியிருக்கார். அதை பாருங்கள். இவர் சொல்கிறார், கிறிஸ்தவர்களை பற்றி இவர் சொல்கிறார், சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்ற ஒரே ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டில் உள்ளதை மட்டும் கெட்டியாக பிடித்து கொள்வாங்க. அதே அதிகாரத்தில் மனிதர்கள் கைகளினால் கட்டிய கட்டிடங்களில் நான் வாசம் செய்வதில்லை என்று இருக்கும். சர்ச்சுக்குள்ள கடவுள் உட்கார்ந்து இருப்பது போலவும் வழிபாடு செய்துவிட்டு வருவது போலவும் பேசுவாங்க. இவர் என்ன சுட்டி காட்டுறார் பார்த்தீங்களா? கிறிஸ்தவங்க சிலை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்படி சிலை வழிபாடு செய்கிறவங்கலாம் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே பைபிளில் பழைய ஏற்பாட்டில் மனிதர்கள் கைகளினால் கட்டிய கட்டிடங்களில் நான் வாசம் செய்வதில்லை அப்படின்னு கடவுள் சொன்னதாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, சர்ச்சை கட்டி வச்சுக்கிட்டு கடவுள் அங்கே இருக்கிறதா சொல்லிக்கிட்டு உள்ளே போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்க. அப்போது கட்டிடங்களுக்குள் நான் வாசம் செய்வதில்லை அப்படின்னு கடவுள் சொன்னதை இவங்க நம்பலை. அதுக்கு எதிராக சர்ச்சை கட்டி வச்சு அந்த கட்டடத்துக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு அவர் அங்கே இருக்கிறதாக கும்பிட்டுட்டு வராங்க. இந்த முரண்பாட்டை பற்றி, மாயத்தனத்தை பற்றி இவர் சுட்டி காட்டுறாரு.
ஒரு வசனம் சிலை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற மதங்களை குறித்தெல்லாம் இவங்க இழிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. சிலை வழிபாடு செய்கிறவங்கெல்லாம் கடவுளுக்கு விரோதமானவங்கன்னு. இவங்க பைபிள்லேயே கட்டடத்துக்குள்ளே நான் வாசம் பண்ண மாட்டேன்னு கடவுள் சொல்கிறதாக இருக்குது வசனம். ஆனால் இவங்க பெரிய பெரிய கட்டடத்தை கட்டி வச்சுக்கிட்டு அங்கே போய் கூடி அங்கே தான் கடவுள் இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு வராங்க, ஆராதனை பண்ணிட்டு வராங்க. இது எவ்வளவு பெரிய மாயத்தனம்! இதை பற்றி தான் இவர் இங்கே சுட்டி காட்டி எழுதுகிறார். இதில் இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? இவங்க சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது பாட்டு பாடுவாங்க. பாட்டு எதுக்கு தெரியுமா? கடவுளை கட்டடத்துக்குள்ளே வரவழைக்கிறதுக்கு. அவர் இவங்க போகும்போது அங்கே இருக்க மாட்டார். இவங்க போய் அங்கே உட்காந்து கூட்டமாக பாட்டு பாடி ஆராதித்து அவரை கூப்பிடணும். இதுக்குன்னே ஸ்பெஷல் பாட்டெல்லாம் இருக்குது. இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்னு நடத்துவாங்க, துதி ஆராதனை. அதில் முதல் 2 பாட்டு கடவுளை கட்டடத்துக்குள்ளே வரவழைக்கிறதுக்கான பாட்டு. அப்படி பாட்டு பாடி அவரை கூப்பிட்டா தான் அவர் வருவார். அப்படி வந்த உடனே பாட்டு பாடி முடித்து அவர் வந்த உடனே கைதட்டி அவரை வரவேற்பாங்க. கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார், நம்ம மத்தியிலே அசைவாடுகிறார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. சிலை வழிபாடு தான் இவங்க சர்ச்சில் நடக்குது. கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே சிலை வழிபாடு தான் நடக்குது. கட்டடத்துக்குள்ளே கடவுள் இருக்கிறார் நம்பிட்டு தான் போகிறாங்க வாரம். இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது மற்றவங்கள சிலை வழிபாட்டுக்காரங்கன்னு சொல்கிறதுக்கு? சரி, இப்போ 2வது ஒரு கமெண்ட்டை பார்ப்போம். ஒரு கிறிஸ்தவர் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன எழுதியிருக்கார் பாருங்கள். ஃபர்ஸ்ட், சிஎம் விஜய் இஸ் an actor. Never ever Joseph of Bible did this. You people call him Christian for his sake, but we won't. இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? முதலாவது, விஜய் ஒரு சினிமா நடிகர். நெவர் எவர் ஜோசப் ஆஃப் பைபிள் டிட் திஸ். பைபிளில் இருக்கிற ஜோசப் இப்படியெல்லாம் பண்ணது கிடையாது. நீங்கள் வேணால் அவரை கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிங்க, நாங்கள் சொல்ல மாட்டோங்கிறார் இந்த கிறிஸ்தவர். கவனிங்க, விஜய் ஒரு சினிமா நடிகர், அதனால் அவர் கிறிஸ்தவர் இல்லைங்கிறார். அதுக்கு பைபிளில் வர்ற ஜோசப் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை காட்டுறாரு. சிஎம் விஜயோட முழு பேர் ஜோசப் விஜய். பைபிளில் ஜோசப் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி ஒரு கதை இருக்குது. அந்த ஜோசப் இப்படியெல்லாம் சினிமாவில் நடிக்கிற அளவு கெட்ட நபர் கிடையாது அப்படிங்கிறாரு இந்த கிறிஸ்தவர். சினிமா ஒரு பாவம், சினிமாவில் ஆபாசம் இருக்குது. விஜய் சினிமாவில் நடிக்கிறதுனால விஜயை நாங்கள் கிறிஸ்தவர்னு சொல்ல மாட்டோங்கிறாரு இந்த கிறிஸ்தவர். சரி, தமிழ் சினிமாவில் கவர்ச்சி, ஆபாசம் இதெல்லாம் இருக்கிறதுனால சினிமா பாவம், சினிமாவில் நடிக்கிறவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க இந்த கிறிஸ்தவங்க. அந்த அளவு கிறிஸ்தவம் புனிதமானதுங்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய பைபிளில் தமிழ் சினிமாவை விட ஆபாசம் அதிகமாக இருக்குது. பைபிளில் இருக்கிற உன்னத பாட்டு அப்படிங்கிற புத்தகத்தை வாசித்தவங்களுக்கு அது நல்லா தெரியும். அப்போ சினிமா பாவம்னா இவங்க பைபிள் அதை விட பெரிய பாவம். இதில் என்ன வேடிக்கை தெரியுமா? தமிழ் சினிமாவை கூட நாம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். விஜய் நடித்த படங்களையெல்லாம் குடும்பத்தோட தமிழ் மக்கள் பார்க்குறாங்க. கிறிஸ்தவங்களும் குடும்பமாக உட்காந்து பார்க்குறாங்க விஜயோட படத்தை குழந்தைங்களோட. ஆனால் பைபிளில் இருக்கிற உன்னத பாட்டு அப்படிங்கிற புத்தகத்தை குடும்பமாக சேர்ந்து வாசிக்க மாட்டாங்க. அந்த அளவு அதில் ஆபாசம். சபைகளில் பைபிளில் உள்ள எல்லா புத்தகத்தையும் விலாவாரியாக விளக்கி பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை மட்டும் தொடமாட்டாங்க. அந்த அளவு சங்கடத்தை உண்டு பண்ணுற புத்தகம். இந்த லட்சணத்தில் இவங்க சினிமாவை பாவங்கிறாங்க. விஜய் சினிமா நடிகரான், அதனால் அவரை இவங்க கிறிஸ்தவர்னு ஒத்துக்க மாட்டாங்களாம். கிறிஸ்தவர்களைப் போல உலகத்தில் மாயக்காரர்கள் யாருமே கிடையாது. நான் அனுபவத்தில் பார்த்தது. இப்போ நீங்களும் என்னுடைய வீடியோக்களில் ஆதாரத்தோடு அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. விஜயை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு கிறிஸ்தவருக்கு யோக்கியதை கிடையாது. இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் விட விஜய் மிகச்சிறந்த ஒரு மனிதர்.